அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பாருங்கள், இது வந்து டிஃப்ரெண்ட்டான மாங்காய் அச்சார் செஞ்சுருக்குறேங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இனிப்பு கலந்த சுவையாக இருக்குங்க. காரம், இனிப்பு, உரப்பு எல்லாம் சேர்ந்தது இருக்குங்க. இது ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இதை மிஸ் பண்ணிடாதீங்க. இது செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ஒரு தடவையாச்சும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு சட்டியில் ஆயில் ஊற்றிருக்கேன். செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க. கடுகு உளுத்தம்பருப்பு போடுறேன். கடுகு வெடிக்கட்டும். பச்சை மிளகா ஒன்று, நெத்து மிளகா ஒன்று உடச்சி போட்டிருக்கேன். மாங்காய் பாருங்கள், இது ஒட்டு மாங்காங்க. நீங்கள் எந்த மாங்காய் வேணாலும் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சைஸ் தாங்க இருக்கணும் வெட்டி வைக்கக்குள்ளே. கொஞ்சம் பெரிய சைஸாக வெட்ட வேணாம், சின்ன சின்ன பீஸாக வெட்டி வச்சுக்கணும். இந்த 1/2 கிலோ மாங்காய் நான் செய்கிறேன். நீங்கள் எவ்வளோ வேணுமோ கூட குறைச்சி போட்டுக்கோங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க இது. கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டிருக்கேன். கடுகு நல்லா வெடிச்சிருச்சு. மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போடுறேன். வெட்டி வச்ச மாங்காவை இதில் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி ஒன்று. உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கிறேன். நாட்டு சர்க்கரை 1/2 கப் இருக்குங்க, அதை போட்டுக்கிறேன். ரொம்ப சூப்பராக இருக்காங்க. நாட்டு சர்க்கரை போட்டு பாருங்கள். இல்லை வெல்லம் இருந்தாலும் வெல்லத்தை நீங்கள் வந்து பாகு காய்ச்சி ஊற்றிக்கலாம், வடிகட்டி. அதில் வந்து தூசி இருக்கும். வெல்லம் வேண்டாலும் போட்டுக்கலாம், நாட்டு சர்க்கரை வேண்டாலும் போட்டுக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். மாங்காய் வேகிறதுக்கு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி வச்சிடணும். இப்போ மூடி வச்சு வேக வைக்கணும். தோல்லாம் வந்து நிறம் மாறிடணுங்க. அப்போ தான் நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம் நமக்கு. மூடி போட்டு வேக விட்டால் தான் நல்லா சீக்கிரம் வெந்துடும். அப்பப்போக்கு நம்ம மூடி எடுத்து கலரி விட்டுக்கிட்டே இருக்கணும். தண்ணியெல்லாம் வற்றி வரணுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்லா இனிப்பாக தித்திப்பாக இருக்கும். நல்லா காரமாகவும் இருக்கும். நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. சும்மா வச்சாவே பிள்ளைங்க பசங்க எடுத்து சாப்பிட்ருவாங்க, காலி பண்ணிவிடுவாங்க. அந்தளவுக்கு இது டேஸ்ட்டாக இருக்கும். தண்ணி இன்னும் வற்றலை. இன்னும் 2 நிமிஷம் வேக வைப்போம். பபுள்ஸ் மாதிரி வரங்க, அதான் கரெக்டான பக்குவம் நமக்கு. இன்னும் தோல் நிறம் மாறல. தண்ணியும் வற்றல பாருங்கள், அப்படியே தான் இருக்குது. நான் அடுத்தது காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், எப்படி பபுள்ஸ் வருது பார்த்திங்களா? இப்படி தான் இருக்கணும். இதுதான் சரியான கன்சிஸ்டன்சி.
நல்லா வந்துடுச்சு பாருங்கள். ஜாம் மாதிரி ஆச்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். அடிக்கடி நீங்கள் செஞ்சு சாப்பிடுவீங்க. இந்த சீசன் இருக்குள்ளே இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துருங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. எல்லா சுவையும் கலந்த ஊறுகாங்க இது. பச்சடி, மாங்காய் பச்சடி. இது ஊறுகான்னு சொல்ல முடியாது, மாங்காய் பச்சடி. நம்ம செஞ்ச மாங்காய் பச்சடி ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். தயிர் சாதத்துக்கு, சாம்பார் சாதத்துக்குலாம் ரொம்ப மிச்சம் இருக்கும். இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு அடிக்கடி சாப்பிடுங்க. இதை ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நான் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் இது வரையும் என் சேனல் பார்த்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.